Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படினா TNPSC group 2 2A கான 90 days study plan தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி गाइस எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கா அப்படினு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். சோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கப்பா? கொஞ்சம் ஃபாஸ்டா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹாய் விஜய். கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா? ஹாய் விஜய். ஓகே, ஸோ கிளியராக இருக்குது. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஃப்ரம் செந்தமிழ் செல்வி. ஓகே ஓகே கைஸ், ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நான். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கம்மிங் மே மந்த் வந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா ஒரு வித்தின் 2 மந்தில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஜூன் ஜூலை இல்லை ஆகஸ்ட் இந்த டைமில் வந்து எக்ஸாம் வரும், ஜூலை ஆகஸ்ட்டு. ஸோ மே மந்த் நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 மந்த் கேப் இருக்கும். ஒரு 2 மந்த் கேப் எடுத்துக்கிட்டால் கூட ஜூலை அப்படி இல்லைனா ஆகஸ்ட்டு இந்த டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க குரூப் 2க்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ டிலே பண்ண வேண்டாம், இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 2க்கான பேட்ச் வந்து இந்த February 16th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் விருப்பப்படுறவங்க ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான கூப்பன் கோட் வந்து Y207. ஸோ எங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ada247.com போய்ட்டு ada247.com இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 அண்டு லேப் அசிஸ்டன்ட் இதுக்கான பேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ December 10th சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு இந்த பேட்சில் ஜாயின் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் பேட்சஸ் வேணுங்கிறவங்க யூனிட் 9 அண்ட் யூனிட் 8 அது போக ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதுக்கான பேட்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டடி பிளான் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஓகேப்பா, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 90 டேஸை வந்து ஒரு 13 வீக்ஸை நான் பிரிச்சிருக்கேன். இந்த 90 டேஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 13 வீக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி, 12th எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் படிக்கணும். மேக்ஸோடைய டாபிக் அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜ் டாபிக் வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணிடுங்க. 100% தெளிவாக வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் A to Z எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா என்னென்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கன்வர்ஷன், அதாவது பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பர்சன்டேஜஸ் வந்து 1/1 ஸ்டார்ட் பண்ணி 1/25 வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 1/1 that is equal to 100% சொல்லுவோம். 1/25 that is equal to 5% அப்படின்னு சொல்லுவோம். 4% அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் பர்சன்டேஜஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இந்த டாபிக் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துடணும். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபஸ்ட் வீக் என்ன பண்ணுறீங்கன்னா 1 month கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டோட்டலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் அப்படின்னு டார்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர் வந்து ஆகஸ்ட் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஒரு 12 months 1 year கரண்ட் அஃபேர்ஸ். 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லது 10 months 1 year எடுத்துக்கலாம், இல்லைனா லாஸ்ட் ஒரு 10 மாதம், லாஸ்ட் 10 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? டிசைனிங் ஆர்டரில் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதே மாதிரி டெய்லி மார்க் வந்து நீங்கள் எழுத பழகுங்க. இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டெய்லி வந்து ஒரு 5 கொஷின்ஸு, டெய்லி ஒரு 5 கொஷின்ஸ் பர்சன்டேஜ் இருந்து. அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MCQ ஃபார்மில் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த PDF எல்லாம் எடுத்து வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் வீக் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செகண்ட் வீக்கில். ஸோ அதாவது ஃபஸ்ட் வீக் வந்து 12th ஹிஸ்ட்ரி, செகண்ட் வீக் வந்து 11th ஹிஸ்ட்ரி,
அதே மாதிரி 12th எக்கனாமிக்ஸ் 12th புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ். ஸோ புக் அப்படின்னு பார்த்தா ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நியூ புக்கில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க ஓல்டு புக்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு புக்கும் ஃபாலோ பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ ஓல்டு புக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், நியூ புக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் வீக்கில் 11th ஹிஸ்ட்ரியும் நீங்கள் படிக்கணும், அதே மாதிரி 12th எக்கனாமிக்ஸும் படிச்சிருங்க. அடுத்தது பர்சன்டேஜுக்கு அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சிடணும் இந்த செகண்ட் வீக்கில். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் அந்த செகண்ட் வீக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா செகண்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ஆகஸ்ட் வந்து எக்ஸாம் அப்படின்னா இங்கே வந்து ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இங்கே வந்து ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே வந்து மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கணும். சரிங்களா? மே, ஏப்ரல், மார்ச். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் ஆர்டரில் ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெய்லி மார்க் எடுத்துக்கோங்க. எந்த டாபிக் வந்து மேக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கான மார்க் டெஸ்ட் வந்து டெய்லி ஒரு 5 கொஷின்ஸு 5 to 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் போதுமானது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 to 10 கொஷின் அப்படின்னா 1 வீக்கில் நியர்லி 70 கொஷின்ஸ் வந்துடும். 1 வீக்கில் ஒரு நாளைக்கு வந்து 10 கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 1 வீக்கில் 70 கொஷின்ஸ், இது போதுமானது. 70 கொஷின்ஸ் வந்து அதுவே வந்து மோர் தென் எனஃப் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தா. ஓகேங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸில் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் வீக் வந்து பார்க்கலாம். நம்ம தேர்ட் வீக் வந்து என்ன படிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன், தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள். தேர்ட் வீக் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே எடுத்துக்கோங்க. 10th ஹிஸ்ட்ரி டோட்டலாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க தேர்ட் வீக்கு. அதே மாதிரி 11th புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பார்ட் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 11th புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், 10th புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, இது ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த 1 வீக்கில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா என்ன கேட்பாங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி கொஷின் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது போக என்ன அப்படின்னா சம் ஃபார்முலாஸ், அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? a+b², a-b², a+b+c². ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க சிம்பிளிஃபிகேஷனில். அதே மாதிரி போர்ட் மாஸ் ரூல், இங்கே வந்து இந்த ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நியர்லி இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தா நியர்லி 200 to 300 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். 200 to 300 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஸ்கில் வந்து உங்களால் வந்து வளர்த்துக்க முடியும் இந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? அண்டு இந்த தேர்ட் வீக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், தேர்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது டெய்லி மார்க் வந்து ஒன்று எழுதிடுங்க. ஓகேங்களா? அந்த மார்க் வந்து என்னவாக இருக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறது டெய்லி. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து சில அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறது. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ஜெக்டிவ் கொஷின் கேட்டிருப்பாங்க, இல்லை ப்ரீவியஸ் கொஷின் ஏதாவது இருக்கும், இல்லை எங்காவது வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் வீக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாலிட்டி, 12th புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி அது ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதே மாதிரி 11th பாலிட்டி எல்லாமே கவர் பண்ணுங்கள். அடுத்தது 12th ஜியாகிரஃபி எல்லாமே கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மேக்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 டாபிக் இருக்குது, டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம். இது ரெண்டும் வந்து சேம் டாபிக் தான். ஸோ ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் வந்து 100% சேம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 டாபிக் வந்து மேக்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள் 4th வீக்கில். பட் ஜிஎஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தா எது வந்து நீங்கள் கவர் பண்ணணும், 12th பாலிட்டியும் கவர் பண்ணிவிடுங்க, 11th பாலிட்டி ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து கவர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 12th புக்கில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி வந்து கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேர்ட் மந்த் வந்து கவர் பண்ணிவிடுங்க. வழக்கம் போல் நீங்கள் வந்து டெய்லி வந்து மார்க் எடுத்துக்கோங்க, மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டு. ஸோ இது வந்து 4th வீக் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஓகேங்களா? அடுத்தது 5th வீக் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாலிட்டி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி 11th ஜியாகிரஃபி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும் இந்த 5th வீக். மேக்ஸ் அப்படின்னு பார்த்தா என்ன டாபிக் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட், இந்த டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா 4th மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள், டெய்லி டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது 6th வீக் என்ன பண்ணுறீங்க 10th சயின்ஸ் புக் வந்து 10th சயின்ஸ் புக் ஃபுல்லாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும். அண்டு 6th to 10th எக்கனாமிக்ஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அண்டு மேக்ஸுடைய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் டாபிக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுங்கள். அடுத்து ட்ரெயின்ஸ், இந்த 3 டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணணும்.
புரியுதுங்களா? 3 டாபிக்ஸ் வந்து இந்த 6th வீக் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5th மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது டெய்லி வழக்கம் போல் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மேக்ஸ் டாப்பிக்லேருந்து மேக்ஸ் டாபிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மார்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து அவைலபிள், நீங்கள் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் டாபிக் வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து முதல்ல கற்றுக்கோங்க. பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். பேசிக்ஸ் கற்றுட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அதுக்கான பேசிக் என்ன, பேசிக் வீடியோ, பேசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் டைப் பண்ணாலே போதும். ஸோ பர்சன்டேஜ் பேசிக்ஸ் அப்படின்னு அடிக்கணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கான பேசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அதுக்கான பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் டாபிக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 7th வீக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 7th வீக் என்ன செய்யணும் அப்படின்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்ட், 9th சயின்ஸ் பார்ட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். அதே மாதிரி 6th 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பார்ட், அந்த புவியியல் எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து மேக்ஸ் அப்படின்னு பார்த்தா வயது கணக்குகள், ஏஜ் ப்ராப்ளம், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்ட கணக்குகள், இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 6th மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி மார்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 8th வீக் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா 6th 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணிடணும். அதே மாதிரி 6th 9th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி எல்லாமே கவர் பண்ணிடுங்க. மேக்ஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தா மென்சுரேஷன் 2D அண்ட் 3D, ஏரியா அண்டு வால்யூம் எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும். ஃபார்முலாஸ் எல்லாம் தெளிவாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மென்சுரேஷன் டாபிக், அளவீடுகள் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் வந்து நீங்கள் தெளிவாக மெமரைஸ் பண்ணிக்கணும். எதுவுமே வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். பிகாஸ் அவங்க எந்த ஏரியா வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரீசனிங் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். 9th வீக் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே 7th மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி மார்க். 9th வீக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6th 8th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்ட்டு, அதே மாதிரி 11th 12th இருக்கக்கூடிய பயாலஜி, மெயினாக வந்து ஜுவாலஜி பார்ட் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரீசனிங் டாபிக்ஸ் அப்படின்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. டைஸு, பிளட் ரிலேஷன்ஸு, கோடிங் அண்ட் டீகோடிங். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அண்டு பேப்பர் கட்டிங், ஃபோல்டிங், இந்த மாதிரி டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன டாபிக் அப்படின்னா லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரீசனிங் டாபிக்ஸ். அதே மாதிரி 8th மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு டெய்லி மார்க். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10th வீக் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறதா. ஸோ அதனால் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க 10th வீக் ஜிஎஸில். ஸோ ரீசனிங் டாபிக்ஸ், ரிமைனிங் வேறு என்னென்ன ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 9th மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. டெய்லி மார்க் வந்து எடுத்துக்கோங்க. 11th வீக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11th வீக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே ரிவிஷன். 11th வீக்கும் ரிவிஷனு, 12th வீக்கும் ரிவிஷனு, 13th வீக்கும் வந்து ரிவிஷன், ஜிஎஸ் உடைய கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க மறுபடியும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டாபிக் என்ன அப்படின்னா a/m × a/n = a/m+n, இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த டாபிக் லாஸ்ட் குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க, சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டாபிக்லேருந்து கொஷின். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்தது அல்ஜிப்ரா அப்படின்னா x + 1/x = a, தென் x² + 1/x² = what, இந்த மாதிரி கொஷினெல்லாம் கேட்பாங்க அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து. ஸோ இந்த ஏரியா மட்டும் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அல்ஜிப்ராவில். அடுத்தது ஜியாகிரஃபி அப்படின்னு பார்த்தா ஜாமெட்ரி அப்படின்னு பார்த்தா கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து நீங்கள் கவர் பண்ணணும். புரியுதுங்களா? கோஆர்டினேட் ஜாமெட்ரி அது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதாமல் இருக்கேன் நான், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி இதில் வந்து ஆயத்தொலைவால் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டினெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்பர் சிஸ்டம், அடுத்து LCM SCF, இந்த 2 டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணணும் 12th வீக்கில். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 10 months வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து படிக்கிறது, அதே மாதிரி பிரசிடென்ட்டு, அப்புறம் கவர்னர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, பிரசிடென்ட் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட், அதாவது மாறாத விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதாவது WHO உடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த 2 weeks வந்து. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா 13th வீக்கு கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 week ஃபுல்லாகவே நீங்கள்
குரூப் 2ல் இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்து குரூப் 2 எக்ஸாம் நடந்தது அந்த கொஷின் பேப்பர்ஸ். குரூப் 2 மட்டும் இல்லை, குரூப் 1 என்னென்ன கொஷின் பேப்பரால் நீங்கள் சால்வ் பண்ணணும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 1ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். குரூப் 2, குரூப் 4. ஸோ இது வரைக்கும் நடந்த இந்த 3 எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 13th வீக்கில். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். 100% வந்து கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வெப்சைட்லேயே போய்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம Ada 2% வெப்சைட்லேயே போய்ட்டு பார்த்துக்கலாம். 1 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் எல்லாரும். உங்களுக்கு விசிபிளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் வெப்சைட்டு. ஸோ எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குங்களா? ada247.com இந்த வெப்சைட் வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போது எக்ஸாமில் எத்தனை ரவுண்டு இருக்குது, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, இது விசிபிளாக இருக்குங்களா? ஃபைன். ஸோ கவனிங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசி குரூப் 2 அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில்டு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது வந்து இந்த சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். குரூப் 2ல் வந்து 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்னொன்று வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அது போக இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஒன்லி ரிட்டன் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? அது வந்து குரூப் 2A அப்படின்னு சொல்கிறோம். குரூப் 2A அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. ஸோ இது எல்லாமே அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே. அதே குரூப் 2 அப்படிங்கிறது என்ன, இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஆஃபீஸர் கிரேடு, எல்லாமே ஆஃபீஸர் கிரேட் போஸ்ட்டு. நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்ட்டு. கிளியருங்களா? ஸோ அடுத்தது கீழே போகலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க குரூப் 2 எக்ஸாம். ஸோ அதனால் சான்ஸ் வந்து எக்காந்த கொண்டு நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணால் 1 இயரே வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸு, அடுத்தது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ வந்து ஒன்லி ஃபார் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு, ஒன்லி ஃபார் குரூப் 2 போஸ்ட்டு, ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ. அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு 300 மார்க்கு, மெயின்ஸில் வந்து ஒரு 300 மார்க்கு, இன்டர்வியூக்கு வந்து 40 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 3 hours எக்ஸாம் டியூரேஷன், டைம் டியூரேஷன். மெயின்ஸ்க்கு வந்து 3 hours ப்ளஸ் 1.5 hours. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் வந்து எப்படி நீங்கள் எழுதலாம் அப்படின்னா, ஒன்று இங்கிலீஷில் எழுதிக்கலாம், அப்படின்னா தமிழ் எழுதிக்கலாம். இந்த 2 லாங்குவேஜில் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, இது வந்து ஆஃப்லைன் தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90. ஸோ மினிமம் வந்து 90 நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கு மேலே சம் கட் ஆஃப் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தா மினிமம் வந்து நீங்கள் மெயின்ஸில் பேப்பர் 1 வந்து குவாலிஃபைங் நேச்சர் என்ன அப்படின்னா மினிமம் வந்து 25 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸில் வந்து பேப்பர் 1க்கான டியூரேஷன் வந்து 1.5 மணி நேரம். பேப்பர் 1க்கான டியூரேஷன் என்ன 1.5 மணி நேரம். மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா 100 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ 50-50 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் இது எல்லாமே இதில் தான் வரும். ஓகேங்களா? பேப்பர் 1ல் தான் வரும். பேப்பர் 2ல் வந்து 3 hours, டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ். இதில் வந்து 90 out of 300 மார்க்ஸ் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும். 102 out of 340 வந்து நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து கட்டாயம் எடுத்துருக்கணும். ஸோ இதில் பேப்பர் 2க்கு வந்து 300 மார்க்கு, பேப்பர் 1க்கு வந்து 100 மார்க்கு டோட்டலாக. ஸோ இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தா 40 மார்க்ஸ். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து 300 மார்க்ஸ். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் கிடையாது. டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க்கெல்லாம் கிடையாது. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் வந்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி.
ஸோ ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸ் வந்து 10th லெவல் தான் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி லெவல் தான் கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் எல்லாமே கேட்க போகிறாங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 175 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் 25 ஐட்டம்ஸு, இதில் வந்து 175 கொஷின்ஸு. ஸோ ஓவராலாக 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா 300 மார்க்ஸ். ஸோ 200 கொஷினுக்கு வந்து 300 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ, பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, மேக்ஸு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு, ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ என்ன வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ஜிஎஸ் படிக்கிறீங்களோ அதே தான் மெயின்ஸ்க்கு வந்து படிப்பீங்க. பட் மெயின்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கான கம்ப்ளீட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 1 வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு, எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது. யூனிட் 3 வந்து ஜியாகிரஃபி இன் இந்தியா. யூனிட் 4 வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அடுத்தது யூனிட் 5 என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் பாலிட்டி. அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நீங்கள் இந்தியன் பாலிட்டிக்குள்ளே என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வச்சு படிங்க, அது பெஸ்ட்டு. சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். சிலபஸ் வச்சு படிக்கிறது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா யூனிட் 6 வந்து இந்தியன் எக்கானமி. முதல்ல சிலபஸ் வச்சு கவர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் இருக்கிறது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து யூனிட் 7 ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. யூனிட் 8 என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ, பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. யூனிட் 9 என்ன அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த 2 யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய 2 யூனிட் அப்படின்னு பார்த்தா யூனிட் 8 அண்ட் 9 தான். மேக்ஸில் எந்தெந்த டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் இங்கே கொடுத்த டாபிக் போக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ஸ்டடி பிளான், அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இன்னும் பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு அந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ண வேண்டியதெல்லாம் பெண்டிங் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன மேக்ஸில் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரீசனிங் டாபிக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ் இருந்தாலும் கொஷின் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அடுத்தது வந்து மெயின்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மெயின்ஸில் வந்து 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகேங்களா? நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அது வந்து ஒன்லி குவாலிஃபைங் தான். அது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா மெயின்ஸுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் அந்த மார்க் வந்து யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸில் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். பட் ப்ரிலிம்ஸில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மெயின்ஸில் எடுக்கக்கூடிய மார்க் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லியிருக்காங்களா, இதில் வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டியை வந்து 2 விதமான கொஷின் கேட்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனு, இன்னொன்று வந்து இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷ் இருக்கிறது தமிழில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தமிழ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும், அது ஒரு கொஷின். ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான கொஷின் கேட்பாங்க பார்ட்டி ஏல. பார்ட்டி பியில் என்ன அப்படின்னா ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. என்னென்ன ஏரியாவிலேருந்து அப்படின்னா ப்ரிசஸ் ரைட்டிங்லேருந்து கொஷின் வரும், அப்புறம் காம்ப்ரிகென்ஷன்லேருந்து கொஷின் வரும், இன்ஸ் டெவலப்மெண்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம 6th-லேருந்து 8th வரைக்கும் போகும்போது படிக்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த எஸ்ஏ ரைட்டிங்கு, இன்ஸ் டெவலப்மெண்ட்டு, காம்ப்ரிகென்ஷன், ப்ரிசஸ் ரைட்டிங் இதெல்லாம் 10th நம்ம படிச்சிருப்போம். இது வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா திருக்குறள் பேஸ் பண்ணி வரும், அண்டு லெட்டர் ரைட்டிங் வந்து காமனாக ஜென்ரிக்காக வரும். புரியுதுங்களா? ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி லெட்டர் ரைட்டிங் வந்து கேட்பாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி இந்த எஸ்ஏ ரைட்டிங்கு, அந்த காம்ப்ரிகென்ஷன், ப்ரிசஸ் ரைட்டிங் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ திருக்குறளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் வந்து நீங்கள் டெய்லி படிக்கிறது நல்லது. ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன திருக்குறளால் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க தெளிவாக. அதனுடைய விளக்கத்தோடு வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு, டைமிங் வந்து 1.5 மணி நேரம். பேப்பர் 2 வந்து 300 மார்க்ஸு,
டைமிங் வந்து 3 hours. ஓகேங்களா? இங்கே என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 1ல் மினிமம் மார்க் எடுக்கல அப்படின்னா பேப்பர் 2 வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் who do not secure minimum qualifying marks in paper 1 will not be considered for evaluation of paper 2. ஸோ இப்போ பேப்பர் 1ல் நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தாகணும். மினிமம் மார்க் எடுக்கல அப்படின்னா பேப்பர் 2 வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க. அதாவது பேப்பர் 2 வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் மாற்றணும், இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மாற்றணும். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து 2 கொஷின் கேட்குறாங்க. தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து 2 கொஷின் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து 2 கொஷின் வரும். ஸோ இந்த 2 கொஷினுக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னா 25 மார்க்ஸு. இந்த 2 கொஷினுக்கு வந்து 25 மார்க்ஸ். ஓவராலாக 50 மார்க்ஸு. ஸோ இதில் வந்து 50 மார்க்ஸ். 50 + 50 100 மார்க்ஸு. இந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து 100ல் நீங்கள் குறைஞ்சது 25 மார்க்காவது எடுத்துருக்கணும். அப்படி 25 மார்க்காவது எடுத்தால் தான் இந்த செகண்ட் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் 2ல் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களோட செலெக்ஷனுக்கு வந்து தேவைப்படும். மெரிட் பேஸ் பண்ணி பேப்பர் 2ல் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட செலெக்ஷன் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து எவாலுவேட் பண்ணணும்னா பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணணும். பேப்பர் 1ல் மினிமம் 25 மார்க் எடுக்கணும் அவுட் ஆஃப் 100க்கு. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2ல் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா ப்ரிசஸ் ரைட்டிங், அடுத்தது வந்து காம்ப்ரிஹென்ஷன், இன்ஸ் டெவலப்மெண்ட்டு, எஸ்ஏ ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு, ஸோ அஃபிஷியல் லெட்டர் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரிசஸ் ரைட்டிங்கில் 3 கொஷினு, ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு. அப்போ 3 × 20 60 மார்க்கு. அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் வந்து 3 கொஷின் கேட்பாங்க. அதில் ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு, ஓவராலாக 60 மார்க்கு. அதே மாதிரி இன்ஸ் டெவலப்மெண்ட் 3 கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்ஸ், ஓவராலாக 60 மார்க்கு. எஸ்ஏ ரைட்டிங் வந்து 3 கொஷின் கேட்பாங்க, ஒவ்வொன்றுக்கு 20 மார்க்கு, ஓவராலாக 60 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங் வந்து 3 கேட்பாங்க, ஒவ்வொன்றுக்கு 20 மார்க்கு, ஓவராலாக 60 மார்க்கு. ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா 300 மார்க்ஸு. டைம் டியூரேஷன் வந்து 3 hours வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து இருக்குது. இதில் பேப்பர் 2லேயும் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தால் 102 எடுக்கணும். அதே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து 90 மார்க்காவது எடுக்கணும் மினிமம். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் 300. இந்த 102ங்கிறது 340க்கு, அவுட் ஆஃப் 340 இன்க்ளூடிங் இன்டர்வியூ. 300 + 40, ஸோ 340. அவுட் ஆஃப் 340க்கு வந்து 102 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து அவுட் ஆஃப் 300 90 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மெயின்ஸில் வந்து 2 விதமாக இருக்கும். பேப்பர் 1ல் வந்து டிரான்ஸ்லேஷனு தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். அதே வந்து பேப்பர் 2ல் வந்து ப்ரெசஸ் ரைட்டிங் இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, இன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ டோட்டலாக வந்து சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வேறு எதாவது டவுட் தான் நீங்கள் கேட்கலாம். கீழே கமெண்ட்டில் வந்து வேறு எதாவது டவுட் தான் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஓகேப்பா. ஸோ இந்த குரூப் 2க்கான பேட்ச் வந்து February 16th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எப்படி வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ada247.com இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட் போய்ட்டு இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். தமிழ் என்னென்ன கோர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இங்கே குரூப் 2க்கான பேட்ச் வந்து February 16th வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே வியூ ஆஃபர்ஸ்னு இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்சில் வந்து அதாவது டிஸ்கவுண்ட் போக என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னா 2253 ரூபா வருது. ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து தேவை அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஸ்டடி பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது. பாலிட்டி அண்ட் எக்கானமி அதுக்கான ஸ்டடி பிளானிங் கொடுத்துருக்காங்க.
ஸோ பாலிட்டி அண்ட் எக்கானமி அதுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த டேட்டில் என்ன கிளாஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து யூனிட் 8க்கான யூனிட் 8 அண்ட் ஜியாகிரஃபி இதுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. டேட் வைஸு எந்த டேட்டில் என்ன கிளாஸ் நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து யூனிட் 9 அண்ட் எஸ்டி அதுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி மேக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் ஒரு 6 நாளில் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட போகுது. ஓகேங்களா? ஸோ டிலே பண்ண வேண்டாம். இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நான் சொன்னேன் கூப்பன் கோடு என்ன அப்படின்ட்டு. Y207 இந்த கூப்பன் கோடு வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. Y207 இதை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா 5200 வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு என்ன வருது? 2253 2250 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா உங்கள் இமெயில் வச்சு நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். இந்த இமெயில் மூலமாக லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பை பண்ண அந்த லைவ் கிளாஸ் இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் பை பண்ண அந்த லைவ் கிளாஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெய்லி கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மை லைவ் கிளாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணது வந்து அப்பியர் ஆகும். மை லைவ் கிளாஸ்க்குள்ளே எது இதெல்லாம் பை பண்ணிங்களோ அது எல்லாமே அப்பியர் ஆகும் உங்களுக்கு. மை ஆர்டர்ஸ், மை லைவ் கிளாஸ், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? என்னென்ன கோர்ஸ் பை பண்ணிங்க, என்னென்ன லைவ் கிளாஸ் பை பண்ணிங்க அது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. வேறு எதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழில். இதுக்கான ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ரிவிஷன் பேட்ச். ஸோ இந்த ரிவிஷன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 அண்ட் குரூப் டிக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து February 23 ஸ்டார்ட் ஆக போகுது. மேக்ஸ் ரீசனிங்கான ரிவிஷன் பேட்ச் வந்து February 23 ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு வந்து Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தமிழ்நாடு மெகா தொகுப்பு இது வந்து ஆல் இன் ஒன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்கு இது எல்லாத்துக்குமான ஒரு சிங்கிள் பேக்கு. இந்த ஒரு பேக் பை பண்ணுறதுல எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக் பை பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி இப்போ நடந்துக்கூடிய எக்ஸாமுடைய மெமரி பேஸ்டு பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ நடந்துக்கூடிய எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணி நீங்கள் வந்து ஹெல்தி பார்த்துக்கலாம் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூப்பா. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.